இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் திரு ஆர்பி குப்தாவுக்கு கிரைம் நடந்த இடத்த பார்க்கும்போது அவருக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. அது இறந்து கிடந்த டெட் பாடி பொசிஷன், அதாவது தூங்கும்போது எந்தவித அசைவும் இல்லாம கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்க எந்தவித போராட்டம் பண்ண மாதிரி தெரியல. மேலும் அவங்க தூங்கியிருந்த பெட்ஷீட் கூட எந்தவித சுருக்கங்களும் இல்லாம கலையாம இருந்திருக்கு. அதுபோக இங்கே கொலைகாரன் எத்தனை பேர் வந்திருந்தாலும் கண்டிப்பாக கொல்லப்பட்ட யாராச்சும் ஒருத்தராவது அவங்கள பார்த்ததும் சத்தம் போட்டு கத்தி இருப்பாங்க. இதனால மற்றவங்களும் தங்களை காப்பாற்றிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஒருத்தரை கொலை செய்யும் போது அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க கண்டிப்பாக பக்கத்தில் தூங்குறவங்கள எழுப்ப தன்னோட கையாலேயோ இல்லை காலாலேயோ தட்டி இருப்பாங்க. கொலைக்கான மோட்டிவ் பணம் அல்லது நகைக்காக நடந்திருக்கலாம்னு யோசிச்சா வீட்டில் இருந்த பொருட்கள் வச்ச இடத்துல எதுவுமே உடையாம இருந்திருக்கு. மேலும் இறந்து போன 10 மாச குழந்தைய தவிர மற்ற 6 பேரோட வயிறும் லைட்டா வீங்கின மாதிரி இருக்கிறத கவனிச்ச போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த வீட்டை முழுசா போலீஸ் கண்ட்ரோல்ல எடுத்து கில்லரை பத்தின வேற ஏதாச்சும் க்ளூ இல்லை எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தரவா செக் பண்றாங்க.